இங்கேருந்து ஆக்சுவலாக நம்ம புல்மேடு போகிறதுக்கு ஜீப்பில் 150 ருபீஸ். உங்களுக்கு பஸ்ஸில்னா ஒரு 5:45 ஒரு பஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கே ரீச் ஆன டைம் ஒரு 4:20. அங்கேயே நமக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே வசதி அங்கே இருக்கா புல்மேடு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜீப்லேயே பிடிச்சிட்டோம். ஜீப்பில் வந்து நமக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு தான் போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து ஏறிட்டாங்க ஒரு 7 பேர். நாங்கள் ஒரு 2 பேர் தான் வந்துருந்தோம். அப்படியே ஜீப்பில் அப்படி ஏறி இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். முருகர் கோயில் தான் நாங்கள் விட்டுருங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் புல்மேடு அப்படின்ற இடத்துல இருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம கரெக்டாக சபரிமலை வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோம். ஆக்சுவலாக அந்த சபரிமலை பிளான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தனியாக போய்கிட்டு இருந்தார். சரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டாரு. ஸோ அப்படியே நான் திடீர் பிளான் தான் அப்படியே நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு பம்பா போய் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. சரி, எப்போவுமே யூஸ்வலாக நம்ம பம்பா அங்கே தான் போயிட்டு போகிறோம். சரி, இன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வழியில் போவோம் அப்படின்னு பார்த்து தான் அந்த புல்மேடு வழியில் சூஸ் பண்ணி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் ஒரு 4:45 வந்து ரீச் ஆனோம். இப்போ மணி ஒரு 6 மணி ஆகுது. வந்து நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பண்ண கிளம்பியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் முன்னாடி நான் எதுவும் புக் பண்ணலை. இப்போ இங்கேருந்து தான் அந்த ஆன் ஸ்பாட் புக்கிங் போய் பண்ண போகிறோம். இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. 7 மணிக்கு இங்கே ஆன் ஸ்பாட் புக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இங்கேயே வந்து எல்லா வசதியும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இங்கேயே இருக்குது. பாருங்கள், வேணுமா நீங்கள் இங்கேயே தூங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து தூங்குறதுக்கு மட்டும் ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மேலே பாத்ரூம் குளிக்கிறதுக்கு எல்லாமே இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் காலைல 4:45 இங்கே வந்துட்டு டீ அப்புறம் பாத்ரூம்லாம் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறேன். அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆன் ஸ்பாட் புக்கிங் அதை போய் நம்ம புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம புல்மேடு ஏற வேண்டியதான். இங்கே மார்னிங் புல்மேடுக்கு வந்து 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு மலை ஏறதுக்கு. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் ஏறினீங்கன்னா தனியாக போய் மாட்டிப்பீங்க. அதனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மேலே அலோவ் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 7 மணிக்கு வந்து நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூடாக நமக்கு சாம்பார் இருக்குது. இல்லை எனக்கு சட்னி பண்ணி ஊற்ற அப்படியே அதாங்க சார். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மலை ஏற போகிறதுனால கொஞ்சம் வந்து லைட்டாகவே சாப்பிட்டுப்போம். வந்துட்டு உங்களை மொபைல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஒரு கம்பத்துலேயுமே ஒரு போர்டு மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கேயே கூட ஒரு டே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மார்னிங் வந்து அப்படியே நீங்கள் ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கிளம்பியாச்சு. போய் அங்கே போய் நம்ம ஆன் ஸ்பாட்டில் போய் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் இந்த ஹோட்டல் தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்டும் போய் வந்து பூரா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கே மொத்தத்துக்கு பில் வந்து பார்த்திங்கன்னா 345 ரூபா. நான்லாம் 3 வாட்டி டீ குடிச்சிட்டேன் காலையிலேருந்து. அப்புறம் வந்து ஒரு இட்லி அப்புறம் இது மட்டும் சாப்பிட்டோம். மொத்தத்துக்கே ஒரு 345 ரூபா வந்துச்சு. நான் கைஸ் இந்த ஒரு லைன் ஃபஸ்ட்டு நிற்கிதா. இங்கே வந்து நம்ம வந்து ஏதோ டோக்கன் வாங்கணுமா. டோக்கன் வாங்குறதுக்கு இந்த லைன் நிற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நம்ம வந்து ஆன் ஸ்பாட் புக்கிங் பண்ண தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பண்ணலனாலும் கவலை இல்லை. இங்கே வந்து நீங்கள் ஆன் ஸ்பாட் புக் பண்ணி பண்ணிக்கலாம். காலைல 7 மணிக்கு இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக அங்கே ஒரு கியூ நிற்கிறேன் கேஸ். அந்த கியூ தான் நினச்சி போய் நான் பாட்டு நின்றுட்டேன். நான் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வரிசையில் கொஞ்சம் அதிரம் போயிட்டு அப்புறம் தான் சொல்கிறாங்க இங்கிட்டு தான் அந்த ஸ்பாட் புக்கிங்காக. இந்த ஒரே ஒரு பஸ் தான் நமக்கு இருக்குது. ஏன்னா மார்னிங் வந்து ஒன்ஸ் நீங்கள் குமுளி ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வர்றதுக்கு ஜீப்பில் வரலாம். இல்லைன்னா இந்த பஸ்ஸில் வரலாம். அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைம்ஸ்லலாம் வண்டி பெரியார் அப்புறம் வந்து இங்கே சத்திரம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வரைக்கும் தான் வரும். இப்போ சீசன் அப்படின்றால தான் இது வரைக்கும் வருது. ஸோ அந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் கொடுப்பாங்க. எப்போவுமே நம்ம ஐயப்பன் வரும்போது நம்ம ஆன்லைன்லேயே ஒரு பாஸ் புக் பண்ணுவோம்ல. அந்த பாஸ் வந்து நம்ம ஸ்பாட் புக்கிங்கில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சரி தான் பாஸ் போல வந்து கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஒரு டோக்கன் மட்டும் இங்கே நம்ம போய் வாங்கிக்கணும். இந்த டோக்கன் நம்ம எதுக்குன்னா இது எத்தனை பேர் வர்றோம், எத்தனை பசங்க, எத்தனை லேடிஸ், ரொம்ப ஏஜ் பீப்புள், அப்புறம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்கலாம் இந்த செக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆதார் கார்டு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று எழுதி நம்மளுக்கு கொடுத்துறாங்க. அங்கங்கே செக் பண்ணுவாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த புல்மேடு வழியில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நீங்கள் போனீங்கன்னா அந்த பாஸ் மட்டும் உங்களுக்கு போதும். பட் இந்த புல்மேடில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனா
இந்த டோக்கன் வந்து தேவைப்படும். ஸோ இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம அப்படியே நம்ம அந்த புல்மேடு வழியாக இப்போ போக போகிறோம் மக்களே. கரெக்டாக மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகுது. நம்ம போய் சேர்கிறதுக்கு எனக்கு மற்றவங்க போயிட்டு ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வேறு அந்த டோக்கன் செக்கிங் போல் அந்த டோக்கன் இருக்குல்ல அந்த செக்கிங் போல் கைஸ் அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ டோக்கன் வந்து எடுத்து தான் வரணும், கண்டிப்பாக இங்கே வரணும்னா. இங்கே வந்து டோக்கன் செக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு கைஸ். அதனால தான் இங்கே அவ்வளோ கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. போக அந்த செக்கிங் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா இங்கே ஒரு 4 பேராக தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக்கிங் நடந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கோப்ரோ கேமரா வச்சுருந்தேன். அதை வந்து கொண்டு போகக்கூடாது, நீங்கள் வச்சுட்டு போயிட்டு வந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கன்னாங்க. ரிட்டர்ன் நான் எப்படி சார் வர்றது? இப்போ போயிட்டு இருந்தால் நான் வந்து என்னால் நாளைக்கு காலையில் தான் மறுபடியும் வர முடியும். இன்னும் நைட் வந்து இந்த ரூட்டில் அலோட் கிடையாது அப்படி சொன்னேன். அவர் சார் வந்து அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளே வச்சுக்கோங்க, எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேமரா அடுத்து தர மாட்டேன்ட்டாங்க. ஒரு வார்னிங் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா உள்ள வச்சுட்டு நான் ஃபோனில் தான் வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கைஸ் சரியான ஏற்றமாக இருக்குது கைஸ். இது பாருங்களேன், அப்படி எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறோமா, அதெல்லாம் ரொம்ப இலக்கிது கைஸ். ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமாக தான் இருந்துச்சு, ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரோடை பாருங்கள், கொஞ்சம் வந்து சமமாக வந்துடுச்சு. மலைப்பாதை, ஆமாம் நான் ஏதோ ரோடுன்னு சொல்லிட்டேன். அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணால் கொஞ்சம் அனுபவம் இருக்கும். பட் வந்து என்ன நம்ம பேச்சு ஒரு தான் வர்றோம், ரொம்ப இருக்குது. நான் வந்து எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறையாக இருக்குது. நான் ஒன்று புல்லு மேடம் என்ன ஒன்றும் அவ்வளோ எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ ஏற்றமாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் சமமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் ஏற்றமாகிடுது, அவ்வளோதான் கைஸ். குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து உள்ள கேமரா அலோவ் பண்ணலை, எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க சொன்னால் அந்த பேச்சை ஒன்று கேட்டுக்கணும், அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள், யானை இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு பாருங்களேன். சாணிலாம் வந்து சூப்பராக இருக்குது. கைஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த புல்மேடு இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு டாய்லெட் எதுவுமே கிடையாது. இப்போ 12 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ஏறி வந்திருக்கோம் மக்களே. இப்போ வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இறக்கம் அப்படியே இறங்குது பாருங்கள். இப்படி தான் மாறி வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஏறிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து வர்றது ஃபுல்லாக இறக்க மாதிரி தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த ரூட்டை பற்றி நமக்கும் சரியாக தெரியாது. ஃபுல்லாக மழையில் எதுவும் பெஞ்சிது கால் என்னன்னு தெரில. ஆறு ஓடுதுல அங்கே, ஆறு எங்கே ஓடுது? ஆமாம், தண்ணி ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்து வாங்க, வழுக்குது, பார்த்து வாங்க. நம்ம போய் போயிடும் கைஸ். இப்படிவா ஆளு பொறுத்த அந்தாண்ட வழுக்கும், இப்படி வா. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் வந்து யானை வந்துக்கிட்டு போயிருக்கு போல். ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யானை கிராஸ் பண்ணி போயிருக்கும் போல். உங்களுக்கு நீங்கள் வரும்போது லக்கு இருந்தால் பார்க்கலாம். நம்ம நேரத்துக்கு எந்த யானையும் அமையலை. அந்த மலை இருக்குது தெரியுமா, அங்கே தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் யானை. இந்த மாதிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமன் கிராஸ்லாம் ஒவ்வொருத்தர் வளர்ந்துருக்கும். அப்படியே நீங்கள் பிடிங்கி நல்லா கசக்கி நீங்கள் மோந்து பார்த்துக்கணும், கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கைஸ். அதே மழை வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த சைடில் வரீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம சேனல் மட்டும் தான் நான் தான் சொல்லுவேன். அதுக்காண்டி தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஏற்றத்துக்கு ஏரியாச்சு. ஃபுல்லாக அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.
நல்லா இருக்குது ப்ரோ. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. ஓ தண்ணி தராங்களா இங்கே? ஆக்சுவலாக வந்து அங்கே தண்ணி தராங்களா அந்த மாதிரி இவ்வளோ சுடு தண்ணி தான் நினைக்கிறேன். நாங்கள் இருக்கா ஒரு ஆஃபீஸு அங்கேருந்து சூடு பண்ணிட்டு வந்து இங்கே தராங்க. இப்போலாம் கொஞ்சம் சமமாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு நீட்டாக ஈஸியாக நம்ம நடந்துடலாம். பாருங்க காய்ஸ், அங்கே மாதிரி ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஊற்று மாதிரி வருதா. நீங்கள் மேக்ஸிமம் இங்கே வந்தீங்கன்னா இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க. அங்கே வந்து அவங்களே சூடு பண்ணி தராங்க இல்லையா, அந்த தண்ணி வந்து குடிங்க. ஏன்னா ஏதோ அமீபா வைரஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள், என்னென்னு தெரில. ஆனால் நிறைய பேர் வந்து குளிக்க தான் செய்கிறாங்க பம்பால். பட் நீங்கள்லாம் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி தண்ணியை குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே சுடு தண்ணி தராங்க, அதை மட்டும் குடிங்க. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள். பார்த்தீங்களா காய்ஸ், உங்களுடைய நலன் மேலே எனக்கு எவ்வளோ பெரிய அக்கறை பார்த்தீங்களா. இதுக்காண்டி ஒரு லைக் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த பாதை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காய்ஸ் எனக்கு உண்மையிலே. இந்த ஏறும்போது சரியான செங்குத்தாயிருச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா நீட்டாக போகுது. ஆமாம், அந்த க்ரௌடில் போய் மாட்டிக்காதீங்க, நீங்கள். அதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் மட்டும்தான் கைஸ் வரும். ஆனால் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கைஸ், நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். பின்னாடிலாம் ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. அவ்வளோதான், இப்படி தான் அந்த பாதை வந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இருங்க கைஸ், கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இங்கே யாருமே இல்லையா, அங்கே போகிறாங்க பாருங்கள் ஒருத்தவங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சபரிமலை ரீச் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமான்னு தெரில. அவங்க பாட்டு லெஃப்ட்டில் தான் போகிறாங்க, என்ன கணக்குன்னு தெரியலை. இங்கே வந்து நம்மளால் இந்த மாதிரி சாணியை தான் பார்க்க முடியாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். எனக்கு வந்து காலை ஒரு 6-7 மணிக்கு வந்து போட்டுட்டு போயிருக்கும் போல். ஆனால் நம்மளால் யானையை மட்டும் தான் பார்க்க முடியலை பாருங்க. ஆனால் நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான் இடம் இருக்கும், யானை வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம நேரத்துக்கு யானையை காணும். இந்த மலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காவாசி கடந்தாச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் விட்டோம். நல்லாயிருக்கு, நல்லா சில்லாக காற்றடிக்குது. இந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே உட்காந்தவங்களாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா டவர் கிடைக்கிது கைஸ். இங்கே ஃபுல்லாக எல்லாமே எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு. பரவாயில்ல. நான் பொதுவாகவே இந்த மலையில் ஏறும்போது நமக்கு டவர் கிடைக்காது. இங்கே நமக்கு டவர் கிடைக்கிது. இதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஒரு வாட்டி வந்து நீங்கள் ஆமாம் எமர்ஜென்சினாலும் நீங்கள் வந்து ஏதாவது கால் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. வரலாம் நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து வந்துட்டு போயிடலாம். நான் இந்த ஐயப்பனுக்கு இந்த சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் கூட நான் ஏதோ கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன் கைஸ் இந்த இடத்த பற்றி. பட் வந்து போக பாருங்க, அப்படியே ஒரு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய சாமி இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம சேலம்லேருந்து வர்றாங்களாம். இந்த தம்பிலாம் பாருங்கள், ரொம்ப புத்துணர்ச்சியோடு நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஹாய் சொல்கிறா, ஹாய் சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இந்த இடம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த பாதை நல்லா இருக்கு. இந்த இப்போ மொதல் வாட்டி வரீங்களா? இல்லை எல்லாருமே யாரு கேட்டாலும் மொதல் வாட்டி தான் வரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அந்த வீடியோவில் பார்த்து வராங்களா, இல்லை பம்பாவில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கேயே இன்றைக்கி க்ரௌடாக ரொம்ப இருந்துச்சுல. ஒருவேளை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாஸ் ஒன்று வாங்க போயிட்டோம்.
அந்த பாஸ் வாங்க போயிட்டு அந்த டோக்கன் வாங்குறதுல நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம். பாஸ் வாங்கிட்டு அவ்வளோ இதான் போல நினச்சிட்டு கீழே வந்துட்டோம். அப்புறம் அந்த டோக்கன் வாங்க தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்குற இடத்துல மட்டும் தான் கூட்டம். அதுக்கு மேல அது எதனால அப்படின்னா அவங்க எழுதி தராங்க டோக்கன் வந்து. ஒவ்வொருத்தரா எத்தனை குரூப், ஒரு குரூப்ல எத்தனை பேர். இது கூட வந்து மிஷினில் கூட போட்டு தந்துறாங்களா, அது வந்து ஒவ்வொருத்தராக எழுதி தராங்க. ஒரு குரூப்பில் எத்தனை பேர் பொண்ணு, அவங்களுக்கு பொண்ணுங்க யாரும் இருக்காங்களா, மிஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஆமாம், குரூப்பா 10 பேரா, அந்த 10 அந்த டோக்கன்லேயே ஒரு சூப்பர் மேட்டர் இருக்கு. என்னன்னா அவங்க ஒரு டைம் எழுதி கொடுத்து வச்சிருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம் நீங்கள் போகிற டைம்லாம் நோட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் ஏதாவது லேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊடால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சான்னு கேட்பாங்க போனோன்னே. அது அங்கே அந்த டோக்கன் வச்சு அங்கே போனால் தான் ஆமாம் ஃபுல்லாக விடுவாங்க. ஆமாம், எல்லாம் யாரும் விட மாட்டாங்க. ஆமாம். ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்க சொல்கிறாங்க. எதுக்கும் தொலைஞ்சிடாமல் இருக்க நீங்களும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பாதி மலை ஏறி இருப்போமா? பாதி மலையை நம்ம இப்போ கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து ஏற்றமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னார்னா, முதல்ல நல்லா ஏற்றமாக ஏறும், அதுக்கப்புறம் நல்லா இறக்கமாக இறங்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா ஏற்றமாக ஏறுது, மறுபடியும் இறக்கமாக இருக்குது, மறுபடியும் ஏற்றமாக ஏறுது, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னும் வரைக்கும் நான் இன்னும் ஒரு யானையை கூட பார்க்கல. பார்த்தா நான் இவருலாம் பார்த்துட்டாங்க. யானை வந்து குட்டியோட பார்த்துருக்காரு. குட்டி என்னன்னு பெரிய என்னன்னு. அங்கே இப்படி படுத்துருக்காங்கண்ணே. அப்படியே ஒரு அது மேடு வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போய் உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிது. வழியில் யாராச்சும் ஏதாச்சும் ஆனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்கிதிங்க. எனக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ஹார்ட்டினுடைய மாதிரி தான் தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மரம் வளர்ந்துருக்குல்ல, மரம் கரெக்டாக அங்கே மட்டும் வளர்ந்துருக்கு பாருங்க. வீடியோ போட்டு தான் ஒருத்தர் யானையை பார்த்தாச்சு காய்ஸ். என்ன தூரமாகவே இருக்குது, பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு கூட்டத்திலே இருக்குது பாருங்க. அப்படியே நமக்கு கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்க. 5x ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இத்தனை யானை பாருங்க. நமக்கெல்லாம் இப்போ வந்து இந்த புல்மேடு பாதை தான் கொஞ்சம் புதுசாக தெரியுது. ஆனால் வந்து இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சபரிமலைக்கு போகிறதுக்கு கண்டுபிடிச்ச பாதை வந்து இந்த புல்மேடு பாதை தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த பம்பா பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்களா 1982. அதுக்கு முன்னாடிலாம் இந்த பாதையில் தான் மக்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்களாம். ஸோ அந்த பாதையை இப்போ இந்த பம்பா இருக்குல்ல, அந்த பாதையை கண்டுபிடிச்சோன்னா தான் அந்த பாதையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் ரொம்ப இருக்குது, அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். இதை வந்து நான்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. வரும்போது இந்த டீ கடைக்காரர் சொன்னார், நான் சொல்லுங்கள் தம்பின்னாரு. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன். இங்கெல்லாம் வந்து பாருங்கள், காலச்சுலாம் இருக்கா பாருங்க. காட்டெருமைலாம் வந்துருக்கு பாருங்க. காட்டெருமை நிறையா விலங்குகள் வந்து இங்கே தான் தண்ணி குடிக்கும் போல். ஆக்சுவலாக காசு இந்த புல்மேடு பாதை வந்து மொத்தமாக 12 கிலோமீட்ரு. நம்ம இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்ரு, அதாவது பாதி தூரம் தான் வந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து முறுக்கு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 11 மணி ஆகுது. 6 கிலோமீட்டர் வரதுக்கு 3 மணி நேரம் இருக்குது கேஸ். இன்னொரு 6 கிலோமீட்டர் போகிறதுக்கு இன்னொரு 3 மணி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள் கேஸ், ரோடு வந்து எப்படி நமக்கு ஒரு சிமெண்ட் ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கிட்டலாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கார்லாம் வந்து போகும் கைஸ். அதனால தான் இந்த மாதிரி ரோடு நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் பாதி மலையை கடந்து வந்தோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே இறக்கமாக தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ஆக்சுவலாக இறக்கமாக தான் இருக்குது, ஒரு ஏற்றம் கூட வரல. அங்கே ஒரு பில்டிங் தெரியுது, அது பில்டிங் என்னடா? அது பில்டிங்கு வந்துருச்சா? இங்கேருந்து பார்த்தாலே கோயில் தெரியுது கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக.
இப்போ வந்து ஃபுல்லாகவே நமக்கு இறக்கம் தான். ஒரு பாதி மலையை வந்து அப்படியே இறக்கமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்தில் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கர இறக்கமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கால் பார்த்து இங்கே நடக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால லைட்டாக ஸ்லிப்பாஸ்னாலே நீங்கள் அப்படியே வலிக்கிட்டே போக வேண்டியதுதான். இந்த அங்கே தெரியுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பொன்னம்பல மேடு. மகர ஜோதி நடக்கும்போது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப்பந்த மாதிரி ஒன்று தூக்கி போடுவாங்க பாருங்கள். அது வந்து இங்கே தான் நடக்கும். பார்த்தீங்களா அப்படியே நம்ம அந்த ஒரு பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? நான் இங்கே இருங்க காமிக்கிறேன். இந்த பில்டிங் தெரியுதா? அவ்வளோதான், நம்ம வந்து பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம சன்னிதானம் பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னா எல்லோரும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வரைக்கும் போகுது. டீயா? தண்ணி தான் இல்லைல்ல. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன்னிதானத்தை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடை, இந்த ஃபுல்லாகவே கடையில் இங்கே மட்டும்தான் கடை இருக்குது. இன்னும் என்ன அர்த்தம், நம்ம வந்து சன்னிதானம் ரீச் பண்ணுறது தான் அர்த்தம். ஏதோ இப்போ தான் இங்கே தான் பார்த்த மாதிரி இருக்குது கைஸ் கோயிலை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சரி பக்கத்தில் வந்துட்டோம் போல், கடையெல்லாம் இருக்கிறத பார்த்து நான் பக்கத்தில் வந்துட்டோம் போல் நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கான். இப்போ லைட்டாக கொஞ்சம் லைட்டாக மேடு மாதிரி ஏறுது. அப்படியே இங்கே பாருங்கள் பள்ளத்தை. இந்த குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாதை வந்து இவங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக. இவர் ஆல்மோஸ்ட் குருசாமி, அந்த தென்னக்கடை காட்டுக்கினேன். இவர் வந்து குருசாமி. இவரே இப்போ தான் வாட்டி இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது இந்த மொதல் ரூட்? கஷ்டமாக இருக்கா? எங்களுக்குலாம் நல்லா இருக்குண்ணே. இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி பம்பாவில் போயிருப்பீங்களா? பம்பா வழி அது எப்படி இருக்கா? அது இதை விட ஏன்னா இது 12 கிலோ. ஆனால் என்ன உங்களுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ட்ராவல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குல்ல. ஆமாம். பெரிய பதனம் இருக்கீங்களா? பாருங்க காய்ச்சி எவ்வளோ பெரிய மரம் கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. அப்பா சரியான பெருசுங்க. இந்த ஒரு முன்னாடி ஒரு மரம் அப்படியே உடஞ்சி விழுந்துருக்கு. சரியான பெருசு மரம். வேணாம் நமக்கு வரும்போது ஒரு டோக்கன் கொடுத்தாங்க இல்லையா, நான் கூட சொல்லினேன் இந்த இத்தனை பேர் வராங்க அதெல்லாம் போட்டு. அந்த டோக்கன் நீங்கள் வந்து காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 பேர் வந்தீங்கன்னா 10 பேர் அந்த வந்து கணக்கு காமிச்சா தான் உங்களை அந்த கேட்டே தாண்டி விடுவாங்க. நாங்கள் 2 பேர் வந்தோம், அதை கொடுத்துட்டு 2 பேரை காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இங்கே வரும்போது கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து வர மாதிரி பாருங்கள். அங்கே இதுதான், அங்கே இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது கைஸ். ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம சபரிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து அங்கேயே நான் சொன்னேன் 1/2 மணி நேரம் தான் இருக்குதுன்னு சொன்னோம். யாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை நம்பிட்டு வந்துகிட்டே இருந்தோமா. அவர் சொல்லலைன்னா கூட நாங்கள் வந்து ஒரு இன்னும் கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அவர் 1/2 மணி நேரம் சொன்னார்னா 1/2 மணி நேரம் வந்துடும் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு சொல்லப்போனால். அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். 2 செக் போஸ்ட்டு தாண்டிட்டோம். நமக்கு இப்போ தான் வந்து 3ஆவது செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணோம். இப்போ 4ஆவது இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே போய் கேட்டோம்னா இன்னொரு செக் போஸ்ட் இருக்குன்னுவாங்க. மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடை சாத்திருப்பாங்களாம், 3 மணிக்கு தான் நடை திறப்பாங்களாம். ஸோ நம்ம போய் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மற்றபடி இந்த ரூட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஒருத்தர் வந்துட்டு நேராக சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணுன்னு தான் இருக்கும். பட் வந்து சாமி பார்க்க வந்து ஒரு 3 மணி ஆகுமா. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடை சாத்திருக்குமா. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். மற்றபடி இந்த ரூட்டில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி நீங்களும் வந்து இந்த ரூட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சபரிமலை வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த பம்பா அப்புறம் இந்த எரிமலை வழியாக பெரிய பத வழியாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பட் இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா நல்லா வைல்ட் அனிமல்ஸ் உங்களால் கிட்டக்க இருந்து பார்க்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நான் தூரத்தில் தான் பார்த்தேன், அதனால் பார்க்க முடியல. ஸோ ஓகே காய்ஸ், இதே மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.